அண்டை நாடுகளில் ஏற்படும் குழப்பங்கள் புதிய அதிகார வீச்சை ஏற்படுத்த முயலும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை தரும். இந்தியாவின் உயர்ந்த லட்சியங்களை எட்டுவதற்கு அண்டை நாடுகளின் அமைதியும் முக்கியம் என்பது மறுக்க முடியாத காரணி. இந்த சூழலில் நேபாள மாணவர்களுக்கு இந்தியாவில் அதிகப்படியான ஃபெலோஷிப் வழங்குவது, நேபாள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிப்பது போன்ற சில உத்திகளை இந்தியா செயல்படுத்தினால் நேபாளம் முழுமையாக சீன ஆதிக்கத்துக்குள்ளோ அல்லது அமெரிக்க சதிக்குள்ளோ சிக்காமல் பார்த்து கொள்ள முடியும் என்கின்றனர் நிபுணர்கள். ஏற்கனவே ஷேக் ஹசீனாவுக்கு தஞ்சம் வழங்கியதால் வங்கதேசமுடனான இந்திய உறவு சிக்கலில் உள்ளது. பாகிஸ்தானுடனான உறவை பற்றி சொல்லவே தேவையில்லை. மியான்மர் உள்நாட்டு கலவரத்தால் திக்குமுக்காடுகிறது. இப்போது இலங்கை வங்கதேசம் பாணியில் நேபாளத்தில் வெடித்த மக்கள் கிளர்ச்சியும் உள்நாட்டு கலவரமும் இந்தியாவுக்கு புவி அரசியல் ரீதியில் சிக்கல்களும் சவால்களும் நிறைந்ததுதான் என்பதை மறுக்க முடியாது.